சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 23/7/2026 வியாழக்கிழமை, ஆடி மாதம் 7ஆம் நாள், நவமி திதி காலை 7:03 வரை. அதன் பிறகு தசமி திதி. விசாகம் நட்சத்திரம் இன்று நள்ளிரவு 1:43 வரை. இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக பூசம், அனுஷம், உத்திரட்டாதி ஆகிய சனியின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலமுள்ள மிகச்சிறந்த நல்ல யோக நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் மற்றும் சொந்த வாழ்க்கை அமைப்புகளில் ஏதேனும் ஒரு ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய செயல்பாடுகளை செய்து அல்லது புதிய சுப விஷயங்களை முன்னெடுத்து செய்து அதன் மூலமாக வெற்றிகள், லாபங்கள், பணவரவுகளை அடையக்கூடிய உன்னத நாளாக அமைந்திருக்கிறது இன்று. அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு 12ஆம் இடத்துல சனி இருந்தாலும் கூட உச்சகுருவின் பார்வையில் இருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. சுப செலவுகள் இருக்கும். செலவுனாலே கொஞ்சம் கைகால் உதறும். இப்போ மேஷராசிக்காரர்களில் பெரும்பாலானவர்களுக்கு, ஐயா இப்படி இருக்கே அப்படி இருக்கே, இந்த 1 வருஷம் முழுக்க 1.5 வருஷம் முழுக்க எப்போ இந்த விரயச்சனி எனக்கு ஆரம்பித்ததோ அப்போ இருந்து அப்படி செலவு இப்படி செலவு, அம்மாவுக்கு செலவு, அப்பாவுக்கு செலவு, மெடிக்கல் செலவு, அந்த செலவு, எனக்கே இப்படிப்பட்ட செலவு, எதை நினச்சாலும் அப்படியே தலையை சுற்றுதுன்ற மாதிரி இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே சுப செலவுன்னு சொல்லுவோம் இல்லையா, நல்ல செலவுன்னு சொல்லப்படக்கூடிய செலவுகள் ஆரம்பிக்கின்ற அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. இன்றைக்கு கூட ஒரு நிறைய பேருக்கு அதை செய்யலாம் இதை செய்யலான்ற ஒரு எண்ணங்கள் வரும். டக்குன்னு ஒரு அட்வான்ஸ் கொடுத்துடலாம், அல்லது இருக்கிறது இருக்கட்டுங்க, ஏதோ ஒரு விதத்தில் இதை இப்படி இன்வெஸ்ட் பண்ணால் அது நல்லா இருக்குமேன்ற மாதிரியாக புதிய இன்வெஸ்ட்மெண்ட்டு மனசில் வரக்கூடிய ஒரு நல்ல நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு நற்பயணங்கள் ஏற்படக்கூடிய அமைப்புகளும் இப்போது உண்டு. மேற்கு திசை நோக்கிய பயணங்கள் இன்றைக்கு பெரும்பாலானவர்களுக்கு இருந்து அதன் மூலமாக வருமானங்கள் வரக்கூடிய ஒரு சுப நல்ல ஆரம்ப நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானத்தில் இன்றைக்கு சனி சுபத்துவமாக இருக்கக்கூடிய ஒரு எக்ஸலண்ட்டான நாளாக இந்த நாள் இருக்கும். வெற்றிகள் கிடைக்கும். பெரிய அளவில் இன்றைக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நாளாக, யாரை ஜெயிக்கணும்னு நினச்சிங்களோ, எந்த விஷயத்தை ஜெயிக்கணும்னு நினச்சிங்களோ அது எல்லாத்துக்கும் இந்த நாள் பெரிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. ஒரு விதத்தில் பார்க்க போனால் போட்டி இல்லைன்னா வாழ்க்கையே சுவாரஸ்யம் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. ஒரு எதிரி இருக்கும்போது, ஒரு போட்டி இருக்கும்போது தான் நம்ம விழிப்புணர்வோடு அதிகமாக இருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். எந்த நேரத்துலையும் கண்ணை திறந்து வச்சுருக்கணும், காலை ஆட்டிக்கிட்டே இருக்கணும்னு சொல்கிறாங்க இல்லையா, அது மாதிரி எதிரியே இல்லைன்னு வச்சுக்கோங்க, நம்ம கொஞ்சம் அசால்ட்டாக இருந்துருவோம். அப்போ எதிரி விழிப்பாக இருப்பதன் மூலமாக நமக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு கண்டிப்பாக உண்டு. ஆக எல்லா விதத்திலும் போட்டிகளில் சக்ஸஸ். இன்றைக்கி இன்டர்வியூ போகிறது இன்றைக்கி கண்டிப்பாக ரிஷபராசிக்காரர்களுக்கு சக்ஸஸ் ஆகும். அதே மாதிரி இவரை ஜெயிக்கணும், அவரை ஜெயிக்கணும், இதை ஜெயிக்கணும், அதை ஜெயிக்கணும், அல்லது சட்டப்பூர்வமான போராட்டங்களில் வெற்றிகள் கிடைக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே உங்களுடைய வயது, தகுதி, இருப்பிடத்திற்கு ஏற்றாற் போல எல்லா அனுபவங்களிலும் எல்லா அமைப்புகளிலும் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு சுப நல்ல நாளாகவே அமைஞ்சிருக்குங்க ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. மிதன ராசிக்காரர்களுக்கு 9, 10ஆம் அதிபதிகளுடைய தர்மகர்மாதிபதி தொடர்புகள் ஏற்படக்கூடிய வியாபாரம் நல்லா இருக்கக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. தொழில் முனைவோர்களுக்கு நல்ல அருமையான ஒரு லீடு கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. இந்த இடத்துக்கு போனால் இப்படி கிடைக்கும், இந்த இடத்துக்கு போனால் இப்படி இருக்கும், இவரை போய் பார்க்கலாம், இனிமேல் தொழிலை கொஞ்சம் டெவலப் பண்ணலான்ற மாதிரியாக நல்ல நம்பிக்கையான சில விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் தொழில் முனைவோர்கள் எல்லாருக்குமே இருக்குங்க. விவசாய பெருமக்களுக்கு விவசாயத்து மேலே ஒரு நம்பிக்கை வரக்கூடிய அமைப்புகளும் இன்றைக்கு கண்டிப்பாக உண்டு. ஆக ஜீவன அமைப்புகள்னு சொல்லப்படக்கூடிய வேலை பார்க்குறீங்களா, தொழில் பண்ணுறீங்களா, வியாபாரம் பண்ணுறீங்களா, அது இன்றைக்கு தெளிவாக செழிப்பாக செழுமையாக இருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. வேலையில் கூட இது வரைக்குமே மேலதிகாரிகளோடு கொஞ்சம் முரண்பாடுகள் கொண்டவர்கள், ஒரு மேனேஜர் என்னை எப்போவுமே கண்ணு வச்சுக்கிட்டே இருக்கிறார், இவர் எப்படா மாட்டுவான்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறார், இவரை பற்றி எனக்கு நல்லா தெரியுது, கொஞ்சம் உஷாராக இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கூட அந்த மேனேஜர்கிட்ட மனமாற்றம் உங்களை பற்றி தெரியக்கூடிய நல்ல அமைப்புகள் உருவாகக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக அமைஞ்சிருக்குங்க. ஜீவன அமைப்புகள் எல்லாத்துலேயுமே மிதுன ராசிக்காரர்கள் எல்லோருக்கும். கடகராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு பாக்கியஸ்தானத்தில் சனி சுபத்துவமாக அமர்ந்து தந்தையை பற்றிய சில கவலைகள் விலகக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். அப்பாவுடைய ஹெல்த்து, அப்பாவுடைய தனிமை, இந்த மாதிரியான விஷயங்களில் இளைஞர்களுக்கு ஒரு மாதிரியாக இருந்த சில விஷயங்கள்லாம் இன்றைக்கி டக்குன்னு அப்படியே மாறக்கூடிய அமைப்புகள் சர்வ நிச்சயமாக உண்டுங்க.
பெரிய அளவில் இன்றைக்கு மாற்றம் உங்கள்கிட்டே இருக்கக்கூடிய அமைப்புகளும் நிச்சயமாக தெரியுங்க. எல்லா நிலைமைகள்லையும் இன்றைக்கு மனம் சாந்தமாக அமைதியாக இருக்கக்கூடிய அமைப்புகள், சிலருக்கு தெய்வீக அனுபவங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள், ஒரு மாதிரியாக புனித தரிசனங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு, சித்தர்களுடைய அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய நாள்னு ரொம்ப பெரிய அளவில் நன்மைகள், மாற்றங்கள், திருப்பு முனைகள் இருக்கக்கூடிய ஒரு சுபயோக நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சொந்த ஊர் சார்ந்த விஷயங்கள் இன்றைக்கு ஒரு தெளிவான முடிவு எடுப்பீங்க. நம்ம சொந்த ஊருக்கு போகிறதா அல்லது இருக்கிற ஊரில் இருக்கிறதா, அங்கே இருக்கக்கூடிய அந்த வீடு காடு கரை என்ன பண்ணுறது, அல்லது சொந்த ஊரில் இருக்கிற அந்த சொத்துக்களை பிரித்து கொள்வதில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கின்றன, பங்காளி தகராறு அப்படி இருக்குது இப்படி இருக்குது, தாத்தா ஒரு சிக்கலான உயிரெழுதி வச்சிருக்கிறாரு, இதற்காகவே 10-20 வருஷம் ஆகும் போல தெரியுதேன்ற மாதிரியாக நீண்ட காலமாக இருக்கக்கூடிய போராட்டங்களுக்கு சில முடிவுகள் வரக்கூடிய அருமையான நாளுங்க. கடகராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு ராசிபலன் நிகழ்ச்சி தொடரும். ராசிபலன் நிகழ்ச்சி தொடர்கிறது. சிம்மராசிக்காரர்களுக்கு 8ஆம் இடத்தில் சனி இருந்து அட்டமத்து சனியின் செயல்பாடுகளை பூரணமாக நீங்கள் அனுபவித்து கொண்டிருக்கின்ற நாளாக இந்த நாள் அமையும். மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எல்லாருக்குமே கொஞ்சம் ஓரளவுக்கு மனசு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். ஒரு வருஷமாகவே கஷ்டத்தில் அப்படியே அனுபவிச்சுட்டு கஷ்டத்துடைய விளிம்புக்கு வந்துட்டீங்க. இனிமேல் கொஞ்சம் தைரியமாக தான் இருப்பீங்க. பூர நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னும் ஒரு கடந்த 2-3 மாதங்களாகவே தனக்கு என்ன நாச்சம் தெரியாத மாதிரி ஒரு மாதிரியான பின்னடைவுகள் உங்களை சுற்றி இருப்பதை உணர்ந்து கொண்டு இருக்கிறீர்கள் என்பது தான் உண்மை. இது வயதிற்கேற்ற வகையில் மாறும். 90% பூர நட்சத்திரக்காரர்களுக்கு நன்றாக இல்லை. ஆனால் ஒரு 10% இதை உணரல. நீங்கள் நல்லா தான் இருக்கிறீங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு பொருளாதார முன்னேற்றங்கள் இருந்தாலும் உயிர் உறவுகள், உயிர் உணர்வுகளில் சில பல அமைப்புகளில் கொஞ்சம் சங்கடமான அமைப்புகள் இருக்கும். உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு என்றைக்கும் போல் நல்லா இருப்பீங்க. ஒன்றும் கஷ்டங்கள்லாம் கண்டிப்பாக கிடையாது. ஆக சிம்மராசிக்காரர்களுக்கு இதுவரைக்கும் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளிலிருந்து சற்று விடுதலை கிடைக்கக்கூடிய, நல்லவைகள் நடக்கும் என்கின்ற ஒரு ஆரம்பங்கள் இருக்கக்கூடிய, எதிலும் மனக்கலக்கங்கள் தீரக்கூடிய நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க. சிம்மத்தினர் எல்லோருக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல இன்றைக்கு. கன்னிராசிக்காரர்களுக்கு கூட்டு தொழிலில் இருந்து வந்த ஒரு கசப்பு உணர்வுகள் அப்படியே மறையக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். ஒருத்தர் பொறுத்து போகக்கூடிய நாளாகவும் இந்த நாள் கண்டிப்பாக அமையும். கொஞ்சம் ஒரு மாதிரி பரந்த மனப்பான்மையோடு இன்றைக்கு கன்னிராசிக்காரர்கள் நடந்து கொள்ளக்கூடிய நாளாக இந்த நாளை கண்டிப்பாக சொல்லலாம். கணவனை மன்னிப்பீங்க, மனைவியை மன்னிப்பீங்க, வேலைக்காரர்களை மன்னிப்பீங்க, உறவுகள், உதவியாளர்கள், உங்களை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்கிட்டையுமே கொஞ்சம் நல்ல ஜாலியாக நடந்துக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும். போகுதுப்பா என்னப்பா பண்ணுறது, அவரும் மனுஷன் தானே, இந்த மாதிரியாக விட்டு கொடுத்து போகக்கூடிய சில சூழல்கள் இன்றைக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அப்படியே அமைஞ்சிருக்கு. இன்னும் சிலருக்கு பார்த்திங்கன்னா உறவுகள் ஏதாவது ஒரு வகையில் வழிகாட்டக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும். ரொம்ப நெருங்கின உறவுன்னு சொல்கிறோம்ல, குறிப்பாக இன்றைக்கு புதன் வலுத்திருக்கின்ற காரணத்தினால் தாய்மாமன் சம்பந்தப்பட்டவர்கள், தாய்மாமன் அல்லது அவருக்கு பிறந்தவர்கள், அவருடைய மனைவி, அவருடைய உறவினர்கள்னு தாய்மாமன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இப்போது கண்டிப்பாக கன்னிராசிக்காரர்களுக்கு நன்றாக இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அப்படியே அமைஞ்சிருக்குங்க. ஆண் பெண் உறவுகளும் இன்றைக்கு கொஞ்சம் தெளிவாக இருக்கும். அலுவலகத்தில் இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு ஒரு சுமூக சூழல்கள் ஏற்படக்கூடிய ஒரு யோக நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க கன்னிராசிக்காரர்களில் பெரும்பாலானவருக்கு இன்றைக்கு. துலாம் ராசிக்காரர்களுக்கு 6ஆம் இடத்தில் சனி பகவான் சுபத்துவமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல அருமையான காலகட்டம் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குங்க. 30 வருஷங்களுக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய அந்த 6ஆம் இடத்து சனி, அதுவும் உச்சகுருவின் பார்வையில் இருக்கிறதுனால கடன்களை விளக்கக்கூடிய அளவிற்கு கொஞ்சம் வருமானங்கள் வரக்கூடிய அமைப்பு. முழுசாக கடன்கள் அப்படியே ஒரு மாதிரியாக தீர்ந்துவிடும் அப்படின்னு சொல்ல முடியலன்னா கூட கடனை அடைக்கக்கூடிய அளவிற்கு வருமானங்கள் வரக்கூடிய ஆரம்ப நாளாக இந்த நாள் இருக்கும். ஹெல்த் இஷ்யூஸ் இது வரைக்கும் இருந்தவங்க எல்லாருக்குமே தன்னுடைய உடம்பை தானே நம்பக்கூடிய அளவிற்கு ஏதேனும் ஒரு நல் மாற்றங்கள் இருக்கக்கூடிய நாளாக, மருத்துவம் பலிக்கக்கூடிய நாளாக, இந்த டாக்டர்கிட்ட போகலாம், அந்த டாக்டர்கிட்ட போகலாம், அலோபதி பார்க்கலாமா, சித்தா பார்க்கலாமா, ஆயுர்வேதம் பார்க்கலாமா, புது புது முறைகள் வந்திருக்கிறதே அதை கொஞ்சம் பரிசோதனை பண்ணி பார்க்கலாமா என்கின்ற எண்ணங்கள் வந்து எந்த முறையாக இருந்தாலும் உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் சரியாக போகும் என்கின்ற ஒரு நல்லவைகள் அதிகம் நடக்கக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. நண்பர்கள் கூட இன்றைக்கு எதிரியாக மாறக்கூடிய ஒரு சூழ்நிலையில் எதிரி நண்பராக மாறக்கூடிய அமைப்புகள், ஒரு தலைகீழ் மாற்றங்கள் இப்போது அத்தனை துலாம் ராசிக்காரர்களுக்கும் வரக்கூடிய ஒரு சிறப்பு நன்மைகள் கூடுதலாக ஏற்படக்கூடிய அருமையான நாளுங்க இன்றைக்கு.
விருச்சிகராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் உச்சகுருவின் பார்வை, சனி இருந்தாலும் கூட உச்சகுருவின் பார்வை ஏற்பட்டிருக்கின்ற காரணத்தினால் புண்ணியம் செய்வதற்கான தகுதிகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அப்படியே இருக்கும். தான தர்ம அமைப்புகள் கண்டிப்பாக பெரிய அளவில் இப்போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உண்டு. ஒரு தான தர்மம் செய்யணும்னா நம்ம கொஞ்சம் நல்ல விதமாக சம்பாதிக்கணும் இல்லையா? அளவுக்கு மிஞ்சித்தானே, அதாவது தனக்கு மிஞ்சிய ஒரு வருமானம் வரும்போது தானே மற்றவர்களுக்கு அப்படியே கொஞ்சம் கொடுக்கக்கூடிய எண்ணங்கள் வரும். ஆக எல்லா நிலைகள்லையும் நல்ல வருமானங்கள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அப்படியே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க. 5ஆம் பாவகம் அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய அமைப்பு என்பதால் இன்றைக்கு தொட்டது தொடங்கக்கூடிய அருமையான நாளாக அவரவருடைய வயதிற்கேற்றாற் போல இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. உங்கள் வயதிற்கு என்ன தேவையோ அந்த அமைப்பு இன்றைக்கு கிடைக்கக்கூடிய அமைப்புகள் விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே உண்டு. தூர இடங்களில் இருக்கக்கூடிய குழந்தைகளிடமிருந்து நல்ல தகவல் கண்டிப்பாக வரும். குறிப்பாக அமெரிக்கா மாதிரியான மேற்கு நாடுகளில் சனி மேற்கு திசையை குறிக்கக்கூடியவர். அமெரிக்கா மாதிரியான மேற்கு நாடுகளில் இருக்கக்கூடிய குழந்தைகள் இதுவரைக்குமே அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொன்னது போக முதலாக இப்படி நல்லா இருக்கிறேன் அப்படி நல்லா இருக்கிறேன் எனக்கு நல்லது நடக்கும் போல தெரியுதேன்ற மாதிரியாக பெற்றோர்களை கொஞ்சம் பேச்சால் குளிர்விக்கக்கூடிய ஒரு நல்ல ஆரம்ப நாளாக அமைஞ்சிருக்குதுங்க. விருச்சிக ராசிக்காரர்கள் பெரியவர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு 4ஆம் இடத்துல இன்றைக்கு குரு சனி தொடர்புகள் ஏற்படக்கூடிய சுபயோக நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. தாய் என்கின்ற தெய்வத்துடைய ஆரோக்கியத்தை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு அம்மா இன்னும் நிறைய நாட்கள் நன்றாக இருப்பார்கள் என்கின்ற நம்பிக்கைகள், அதற்கேற்றாற் போல நடவடிக்கைகள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையும். சுகஸ்தானம் இன்றைக்கி பெரிய அளவில் வலுவடைஞ்சிருக்கு. குடும்பத்தோடு ஏதாவது ஒரு அமைப்புகளில் ஒரு 10-15 நாட்களுக்குள்ளே உல்லாச யாத்திரை மாதிரியாகவோ புனித யாத்திரை மாதிரியாகவோ வயதிற்கேற்ற வகையில் கணவன் மனைவி குழந்தைகள் எல்லாம் சேர்ந்து போகக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இன்று முதலே ஒரு 20 நாட்களுக்குள்ளாக தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே ஆரம்பிக்கின்றன. குருமார்கள் என்று சொல்லப்படக்கூடிய பாடம் சம்பந்தப்பட்ட கல்வி நிலையங்கள் சம்பந்தப்பட்ட தொழில் அமைப்புகளோடு இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே பெரிய அளவில் நல்ல மாற்றங்கள் முன்னேற்றங்கள் ப்ரொமோஷன் கிடைக்கிறது, சம்பள உயர்வுகள் கிடைக்கிறது இப்போது உண்டு. கல்லூரிகளில் பணி செய்யக்கூடியவர்கள் பள்ளிகளில் பணி செய்யக்கூடியவர்களுக்கு மாணவர்களுடைய ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய ஒரு சுப நல்ல நாளாக இந்த நாள் அப்படியே அமைஞ்சிருக்குதுங்க. பெரிய மாற்றங்களை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க. தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு ராசிபலன் நிகழ்ச்சி தொடரும். ராசிபலன் நிகழ்ச்சி தொடர்கிறது. மகர ராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் சனி 3ஆம் இடத்துல இன்றைக்கு உச்சகுருவின் பார்வையில் இருக்கக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. முயற்சிகள் பலிக்கும், நல்ல அறிமுகங்கள் கிடைக்கும், தேடியும் போய் கிடைக்காத ஒரு வாய்ப்புகள் இன்றைக்கு உங்களை தேடி வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஒரு இடத்துல போயிட்டு இதை பார்க்கணும் இதை கொடுங்க அதை கொடுங்கன்னு கேட்டேன், அவங்க ரெஃப்யூஸ் பண்ணி அனுப்பிச்சி வச்சிட்டாங்க. இன்றைக்கி பார்த்தா அவங்களே நம்மளை தேடி ஏங்க அன்றைக்கி வந்தீங்கல்ல இதை இன்றைக்கி செய்ய முடியுமான்னு கேட்குறாங்கன்ற மாதிரியாக ஏதாவது ஒரு விதத்தில் சந்தோஷங்கள் கிடைக்கக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. கலைத்துறை அமைப்புகள், ஊடகத்துறை அமைப்புகள், சோஷியல் மீடியாவில் அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும், நான் கொஞ்சம் ஃபேமஸ் ஆகணுன்ற மாதிரியான முயற்சிகளை எடுத்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு இன்றிலிருந்தே உங்களுடைய முயற்சிகள் 100% பலிப்பதற்கான ஆயத்தங்கள் ஆரம்பங்கள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். குடும்பத்தில் பெரிய அளவில் அமைதி இருக்கும். தம்பி தங்கையால் இது வரைக்கும் வந்த ஒரு பிரச்சனைகள், தங்கச்சிக்கு இப்படி இருக்குது தம்பிக்கு அப்படி இருக்குது, நான் சொன்னதை கேட்க மாட்டேன்றாங்க. ஒரு அண்ணன் அக்கால்னு நம்ம நல்லா இருக்கிறதுக்கு தானே அட்வைஸ் பண்ணுவோம், நல்லா இருக்கிறதுக்கு தானே உதவி பண்ணுவோம், ஆனால் அவங்க அதை வேறு மாதிரி நினைக்கிறாங்களேன்ற மாதிரியாக கொஞ்சம் இளையவர்களிடம் வருத்தத்தை அடைந்தவர்களுக்கு அந்த வருத்தம் விலகக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு. கும்பராசிக்காரர்களுக்கு பணவரவுகள் கிடைக்கக்கூடிய சுப நாளாக இந்த நாள் அமையும். இதுவரைக்கும் இருந்து வந்த பண கஷ்டம் தீரும் என்கின்ற நம்பிக்கைகள் வரக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. புதிதாக இப்போ தான் தொழில் ஆரம்பித்தேன், இன்னும் ஸ்டாண்டர்ட் ஆகலை, ஆழம் தெரியாமல் காலை விட்டுட்டணும்னு நினைக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே கவலைப்படாதீங்க. நீங்கள் ஆரம்பித்த தொழில் இன்னும் மென்மேலும் விருத்தியாகுமே தவிர கீழே போய்விடாது என்கின்ற ஒரு நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அப்படியே அமைஞ்சிருக்குங்க.
பேச்சு தொழில் என்று சொல்லப்படக்கூடிய புனிதமான ஆசிரிய பணி, அடுத்தவர்களை காப்பாற்றக்கூடிய உயரிய துறையான வழக்கறிஞர் துறை போன்ற அமைப்புகளில் இருப்பவர்கள், மார்க்கெட்டிங் துறைகளில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே இன்று முதல் நல்ல மாற்றங்கள் வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு. டார்கெட் தொழிலில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே அதை விட்டு விலகக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். இன்றைக்கி முழுக்க இவ்வளோ பேசணும், இன்றைக்கி இந்த வாரத்தில் இதை முடிக்கணும், இந்த மாதத்தில் இதை பண்ணினா தான் உங்களுக்கு சம்பளன்ற மாதிரியான டார்கெட் துறையில் இருக்கக்கூடிய இளைய பருவத்தினர் எல்லோருக்குமே அந்த துறையிலிருந்து உங்களுக்கு விருப்பமான நல்லவைகள், நல்ல மாற்றங்களை அப்படியே நீங்களே மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு சுப நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. அத்தனை கும்பராசிக்காரர்களுக்கும் இன்றைக்கு. மீனராசிக்காரர்களுக்கு ஜென்மச்சனி நடந்து கொண்டிருந்தாலும் கூட உச்சகுருவின் பார்வையின் காரணமாக அந்த தாக்கம் குறையக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். புரட்டாதி உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பெரிய சோதனைகள் கிட்டத்தட்ட விலகிவிட்டன அப்படின்னே சொல்லலாம். அதை நீங்களே உணர்ந்திருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஆனால் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னும் சில வாரங்களுக்கு, ஓரிரு மாதங்களுக்கு அப்படியே கொஞ்சம் மன அழுத்தம் அப்படியே நீளும். அவரவருடைய ஜாதக தசாபுக்தி அமைப்பிற்கேற்றார் போல் இந்த அமைப்பு இருக்கும். உதாரணமாக இன்றைக்கு மீனராசிக்காரர்களுக்கு சுக்கிரதசை நடக்குதுன்னு வைங்க, சுக்கிர புக்தி நடக்குதுன்னு வைங்க, ஏதேனும் ஒரு வகையில் பெண்களால், மகள் போன்ற விஷயங்களால், இந்த மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் மனக்குறைகள் இருக்கும். ஆக எல்லா நிலைமைகள்லையும் பிறந்த ஜாதக அமைப்பிற்கேற்றாற் போல் அதனுடைய காரகத்துவங்களில் கொஞ்சம் மன அழுத்தங்கள் இருக்கக்கூடிய தன்மைகள் இளையவர்களாக ஒரு 30-40 வயது பருவத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு உண்டு. பெரியவர்களுக்கு இதெல்லாம் ஒன்றும் நடக்காதுங்க. பெரிய அளவில் ஒரு சேமிப்பு இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. வருமானம் கொஞ்சம் வரும், கொஞ்சம் பாதி அளவுக்கு செலவானால் கூட பாதி அளவிற்கு சேர்த்து வைக்கக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு பெரியவர்களுக்கு கண்டிப்பாக இருக்கிறது. ஜென்மச்சனியின் மன அழுத்தத்தையும் தாண்டி சில நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் மீனராசிக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய சுப நாளுங்க இன்றைக்கு. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம். அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம். இன்றைக்கு நம்முடைய சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர் கேட்டிருக்கக்கூடிய ஒரு நல்ல கேள்வி. ஐயா, ஒரு பொருள் திருடு போகுது அல்லது தொலைஞ்சு போகுது, இந்த பொருள் மறுபடியும் கிடைக்குமா அப்படிங்கிறத ஜாதக ரீதியாக கண்டுபிடிக்க முடியுமா, அதை தெரிஞ்சுக்க முடியுமான்னு கேட்குறாரு. உண்மைதாங்க. ஜோதிடம் என்பது ஒரு வாழ்வியல் அமைப்பு இல்லையா? ஜோதிடத்தில் தெரியாதது எதுவுமே இல்லை. அதற்காக நம்மளால் முழுசாக எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியுமான்னு பார்த்தீங்கன்னா, ஜோதிட விதிகள் இன்னும் முழுமை பெறவில்லை அப்படிங்கிறது தான் உண்மை. ஒரு 80% கண்டிப்பாக சொல்லிடலாம். ஆனால் 100% எந்த ஒரு ஜோதிடர் 100% துல்லியமான பலனை சொல்லுகிறாரோ அவர் கண்டிப்பாக கடவுளுக்கு அருகே போவார் இல்லையா? அவரே கடவுளாக மாறிடுவாரே. அப்போ பரம்பொருள் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு சிறிய ஞானத்தின் அறிவின் மூலமாக 80% 70% துல்லியமாக சொல்லிவிட முடியும் என்பது தான் உண்மை. இன்றைக்கு நீங்கள் கேட்டிருக்கின்ற கேள்வி, தொலைந்து போன பொருளை ஜாதகப்படி கண்டுபிடிக்க முடியுமா, திருடு போன பொருளை கண்டுபிடிக்க முடியுமான்னு. கண்டுபிடிக்க முடியுங்க. அதற்கென்ற சில ஆரூட பிரச்சனை முறைகள்லாம் இருக்குதுங்க. அதை இன்றைக்கு பெரிய அமைப்புகளில் உபயோகப்படுத்திக்கிட்டு தான் இருக்கிறாங்க. கேரளா பக்கம்லாம் போனீங்கன்னா அந்த பிரச்சனை முறைகள் ரொம்ப பெரிய சோழி பிரச்சனைன்னு சொல்லுவாங்க. ஆரூடம், நிமித்தம் போன்ற அமைப்புகளில் இன்றைக்கு சூழ்நிலை, தொலைந்து போன சூழ்நிலை எப்படி, இன்றைக்கு கிரகநிலைகள், வானில் இருக்கின்ற சூழ்நிலைகள் எப்படின்றத பெரிய அளவில் கண்டிப்பாக சொல்லலாம். இது ஒரு முறை. ஆனால் நீங்கள் கேட்டிருப்பது ஜாதகப்படி கண்டுபிடிக்க முடியுமான்னு. ஒரு பொருள் தொலைந்து போகிறது, ஒரு பொருள் திருடு போகிறது அப்படிங்கிறது பெரும்பாலும் 12ஆம் இடத்தை சார்ந்தது. 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு பாவத்தன்மை தான் ஒரு பொருள் நம்மை விட்டு விலகுதல் அல்லது தொலைந்து போதல், கரைந்து போதல், மறைந்து போதல்னு நாங்கள் சொல்லுவோம். அந்த விஷயங்கள் கண்டிப்பாக 12ஆம் இடத்தோடு சம்மந்தப்பட்டதுங்க. எப்போவுமே நான் இந்த இடத்துல சில விஷயங்களை சொல்கிறத நீங்கள் கவனிச்சிருக்கலாம். 6ஆம் இடத்துல கடன் வந்தால் 11ஆம் இடத்துல தீரும், 8ஆம் இடத்துல நோய் வந்தால் 3ஆம் இடத்துல தீரும் அப்படின்னு சொல்லுவேன். 6க்கு 6, 8க்கு 8 என்கின்ற சில விஷயங்களை கண்டிப்பாக இந்த இடத்துல நீங்கள் கவனித்தே ஆக வேண்டும். அதை போலவே பார்த்தீங்கன்னா ஒரு பாவகத்திற்கு 6, 8 சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள் ஒரு நிலையில் அந்த பாவகம் எப்போது செயல்படும், எப்படி செயல்படும் என்பதை குறிக்கக்கூடியதாக இருக்கும். 12ஆம் பாவகம் இயல்பாக நடக்கும் பொழுது ஒரு பொருள் தொலைஞ்சு போகிறது, திருடு போகிறது கண்டிப்பாக இருக்கும், பாபத்துவமாக இருந்தால். உதாரணமாக 12ஆம் இடத்தை சனி பார்க்கும்போது 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய பாவ கிரகங்களுடைய தசாபுக்தி அந்தரங்கள் நடக்கும் பொழுது ஒருவருக்கு தொலைந்து போகக்கூடிய அமைப்புகள் அல்லது திருடு போகக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக நடக்கும். இதில் கோட்சாரத்தையும் நீங்கள் சேர்த்து வைத்து பார்க்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. சரி, மறுபடியும்
12க்கு 6, 8 என்று சொல்லப்படக்கூடிய 5, 7 அமைப்புகள் நடக்கும் பொழுது இந்த தொலைந்து போன பொருள் திரும்ப கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இதே 12க்கு 12ன்னு சொல்லப்படக்கூடிய 11ஆம் இடத்தையும் நீங்கள் இதில் பொருத்திக்கலாம். 12ஆம் பாவகம் தொலைந்து போகுதல், 12ஆம் இடத்திற்கு 12ஆம் பாவகம் பின்னால் இருக்கக்கூடிய பாவகம் 11ஆம் பாவகம். அந்த 11ஆம் பாவகத்தினுடைய தசாபுக்தி அந்தர அமைப்புகள் அடுத்தடுத்து நடக்கிறதா என்பதை பார்த்து, அல்லது 12க்கு 6ஆம் வீடான 5ஆம் இடம், 12க்கு 8ஆம் வீடான 7ஆம் இடம், இந்த அமைப்புகளை பார்க்கும் பொழுது நிச்சயமாக அந்த பொருள் கிடைக்குமா கிடைக்காதா, எப்போது கிடைக்கும் அப்படிங்கிறத கூட சொல்லிடலாங்க. கொஞ்சம் ஆழமான கொஞ்சம் நுணுக்கமாக கணக்குகள் போடக்கூடிய அமைப்புகள், ஜாதக ரீதியாக இதை கணிக்கக்கூடிய ஒரு ஜோதிட ஞானம் இருக்க வேண்டும் என்பதுதாங்க முக்கியம். ஆகவே பொருள் தொலைந்து போவது என்பது 12ஆம் இடத்தோடு சம்பந்தப்படுகிறது. அந்த பொருள் கிடைக்குமா என்பது அந்த 12ஆம் இடத்திற்கு 6, 8, 12 சம்பந்தப்பட்ட பாவகங்களை சேர்ந்தது என்பது தாங்க இன்றைய ஜோதிட விளக்கம். இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் நாளை காலை இதே ராசி பலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.